ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய கிச்சன் மேக் ஓவர் வீடியோ தான் நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். தண்ணி படுற இடத்துல இருக்க ஷீட்ஸ் மட்டும் ரிமூவ் ஆகி வந்திருந்தது. ஸோ அதுக்கு மட்டும் நியூ ஷீட் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேர் வர சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேயெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதை மெஷர் பண்ணி தென் ஷீட்ஸை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உள்ளே வந்து செட் பண்ணிட்டாங்க அகைன். ஸோ நியூ ஷீட் பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரேஸ் கொண்டு வந்து உள்ளே வந்துட்டு செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஹேண்டிலும் வந்துட்டு புதுசாக மாற்றியாச்சு. ஸோ ஆஃப்டர் மேக் ஓவர் இப்படி தான் இருந்தது. அன்றைக்கி நானும் ஒரு வழியாக கிச்சனை வந்து செட் பண்ணிட்டேன். கிச்சன் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் வல்லாரைக்கீரை இருந்தது, அதை சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயிலில் 1 டீஸ்பூன் வந்துட்டு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, ஒரு 8-9 மிளகு, 2 வரமிளகா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே ஆயிலில் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். நார்மலாக ஒரு சிலர் வந்துட்டு புளி ஆட் பண்ணுவாங்க. பட் புளி ஆட் பண்ணோம் அப்படின்னா வல்லாரைக்கீரையில் இருக்க சத்து வந்துட்டு அப்படியே போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ நடுவில் வந்துட்டு உப்பும் வந்துட்டு சேர்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நல்லா கீரை வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வல்லாரைக்கீரை சட்னி வந்துட்டு ரெடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.